2 சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர் நம்முடைய இயக்கம் கிடையாது, நம்முடைய கூட்டணி கட்சியோட கிடையாது, இப்போ கிடையாது. சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருள் அவர்களும் அண்ணன் சதாசிவம் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சதாசிவம் அவர்களும் இந்த சேலம் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது, அதற்கு என்னுடைய நன்றி என்று போட்டி போட்டுக்கொண்டு பாராட்டி இருக்கிறார்கள். ஆனால் ஒற்றுமையாக பாராட்டி இருக்கிறார்கள். எப்பொழுதுமே இதே ஒற்றுமையோடு அவர்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும், சிறப்பான மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்பது உங்கள் சார்பாக நான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் அண்ணன் அருள் அவர்கள் நீங்கள் பேசும்பொழுது பாராட்டி விட்டு சில கோரிக்கைகளையும் வச்சார். அண்ணன் சதாசிவம் அவர்கள் பாராட்டி விட்டு சென்று விட்டார். அண்ணன் அருள் அவர்கள் 4 வீரர்களுக்கு மட்டும் நான் ஊக்கத்தொகை கொடுக்க சொன்னேன், அது கொடுத்துட்டாரு, அதற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு முடிச்சு விட்டார். அவருக்கும் பசி போல இருக்கு. இன்னும் பல திட்டங்களை விளையாட்டுத்துறைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த சேலம் மாவட்டத்திற்கு, குறிப்பாக சேலம் மேற்கு தொகுதி கொடுத்திருக்கிறார். ஒரு மல்டிபர்பஸ் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல், ஒரு சிந்தட்டிக் அத்லட்டிக் டர்ஃப் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் மதிப்பில் அந்த வசதிகளை, திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்ததை அவர் மறந்துவிட்டார். அதான் சுருக்கமாக தான் சொன்னீங்க, அதான் பசி மயக்கம். மேலும் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். நிச்சயமாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு அதை எடுத்து சென்று நிச்சயம் அதை செய்து கொடுக்கின்ற அந்த பணிகளில் நான் ஈடுபடுவேன் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.